Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் us at canex.ca/consultation. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. பாலச்சந்தரோட எந்த காலகட்டத்தில் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சு? ஏன்னா இதுதான் சார் இந்த புது புது அர்த்தங்கள் இந்த டைம்லாம் இருக்குல்ல சார். எனக்கு என்னென்னா டைரெக்டாக அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் வசந்த் சாரோட அசிஸ்டண்ட்டு, அப்புறம் சரணோட அசிஸ்டண்ட்டுங்கிற அந்த ஒரு நேம் இருந்தது இல்லை சார். இவங்களோட அவங்க ஆஃபீஸுக்கு போகும்போது வரும்போது அப்படி அறிமுகமானது தான். அறிமுகமானப்போ அப்புறம் நல்லா அவருக்கு பிடிச்சிருச்சு. அவர்கிட்ட இப்போ நான் இதெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி புது அர்த்தங்கள் பார்த்து தான் நான் உங்களோட பயங்கர ஃபேன் சார். அப்புறம் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். நான் வந்து இந்த 3 முடிச்சு, அபூர்வங்கள், அவர்கள், இந்த படம்லாம் வந்து ஒவ்வொரு படமே 100 தடவைக்கு மேலே, சிந்து பிரிவில் 100 தடவை பார்த்துருப்பேன் சார் அப்படின்னு சொன்னேன். நான் எப்போ டிவியில் போட்டாலும் உட்காந்துருவோம் சார். இப்போயும் வந்து ராஜி டிவியில் போட்டாங்கன்னா உட்காந்துருவோம். சிந்து பிரிவி 2 படம் சார், சிந்து பிரிவி, கடலோர கவிதைகள்லாம் வந்து எத்தனை தடவை போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சார். நான் அழுக்காமல் பார்ப்பேன். நான் அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லுவேன். நான் இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் சார், இப்போ அவர்கள் படத்தோட ஒன்லைனை கேட்டிங்கன்னா அப்படியே சீன் மாறாமல் சொல்லுவோம் சார் அப்படின்பேன். நான் அப்படியே ஆர்டராக சொல்லுவோம் சார். இப்படி பேசுனதெல்லாம் அவருக்கு பிடிச்சி போச்சு. சரி, நம்மளை இவ்வளோ தூரம் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கானே. அப்போ ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நான் கேட்டேன் சார், கவிதாலயிலே எனக்கு ஒரு படம் கொடுங்களேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். அப்போ அவர் சொன்னார், இல்லையா நான் ஹீரோக்களை நம்பி ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் சடனாக ஒன்று வச்செல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா யார் ஹீரோன்னு கேட்பான், ஃபைனான்சியரு அப்படின்லாம் சொன்னார். அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய விளக்கமாக நம்ம கொடுக்க வேண்டியதில்லை சொன்னார். ஆனால் அவரோட நிறையா அவர்கிட்டையும் அந்த ஆச்சரியமாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா சார், அவர்கிட்டையும் அந்த எளிமை தான் சார். அவ்வளோ என்னென்னா ஒரு ஆஃபீஸர் லெவலில் தான் அவர் இருப்பார். ஒரு பெரிய டைரக்டர் பந்தா அதெல்லாம் என்றைக்குமே வந்து அவர்கிட்ட இருக்கார். எல்லாருக்கிட்டையுமே காது கொடுத்து பேசுவார் சார். சரண் மேரேஜுக்காக கேரளா வந்திருந்தார் சார். அவர் அங்கே கூட பப்ளிக் வந்து அவர்கிட்ட பேசினாங்க. அவர் பாட்டு சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்பார் சார் பாலச்சந்தர் சார். நிறைய பேருக்கு வந்து அப்படி மேம்போக்காகவே இருப்பாங்க டைரக்டர்ஸ். ஜெயிச்ச டைரக்டர்கள் பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே கண்ணில் தெரியாது, காதில் விழாது. ஆனால் பாலச்சந்தர் சார் எல்லாரையும் நேரடியாக பார்ப்பார், காது கொடுத்து கேட்பார் சார். எவ்வளோ சாதாரண டீ குடிக்கிற பையனாக இருந்தாலும் அவன் என்னமோ சொல்கிறான் என்ன அப்படின்னு கேட்பார். அதுதான் அவருக்குள்ளார உள்ள ஒரு விஷயம். அதெல்லாம் நான் ஆச்சரியமாக பார்த்துருக்குறேன். என்னகிட்டலாம் உட்காந்து பேசுவார் சார், மணிக்கணக்காக நான் பேசிகிட்டே இருப்பேன். நான் ரொம்ப அவரோட படங்களில் எந்தெந்த விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்குங்கிறத எடுத்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஆச்சரியமாக கேட்டுட்டு இருப்பார். என்னென்ன சில அந்த நுணுக்கமான விஷயங்களெல்லாம் சொல்லுவேன் சார். சார் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்ருப்பார். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். ஏவிஎம்மில் அன்பே அன்பே திரைப்படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் சார். ஏன்னா நான் அந்த ஜெமினி முடித்தாச்சு சார். ஜெமினி பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஹிட்டானது சரணும் அடுத்த படத்துக்கு போயிட்டார். அடுத்த படத்துக்கு போயிட்டார். இந்த டைமில் வந்து அவங்க வந்து ஜெமினி தெலுங்கு வந்து அங்கே சுரேஷ் ப்ரொடக்ஷனோட ஜாயின் பண்ணி பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குது. திருப்பி சரணையே டைரக்ட் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு நாள் என்னாச்சுன்னா, நான் போய் நேராக வந்து இவரை அங்கே விஸ்வநாதன் சார் இருக்கார்ல சார், அவரை போய் மீட் பண்ணி என்ன சொன்னேன்னா வந்து இது தெலுங்கு ஜெமினி கமிட் ஆகிட்டோன்னா அங்கேயும் நான் தான் கோ டைரக்டரு. ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விஸ்வநாதன் சார்கிட்ட வந்து நான் சொன்னேன், சார் இப்போ வந்து எல்லா கம்பெனிகளுமே வந்து புது டைரக்டர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ ட்ரெண்டு வந்து அப்படி இருக்குது. ஏவிஎம் ஏன் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல சார், ஜெமினி இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, நான் அதில் பங்கு எடுத்துருக்கிறேன்ல சார் அப்படின்னோடனே அவர் சிரித்தார். ஏன் சார் சிரிக்கிறீங்கன்னா, இல்லை மணி அவங்க இன்ட்ரடக்ஷன்லாம் யாரையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள் சார், சரவண சார்கிட்ட கேளுங்க, நடக்கலை நீங்கள் சொல்லி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் சார். ஹைதராபாத் கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு 15 நாள் கழித்து அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. குகன் சார் அங்கே வந்தார். குகன் சார் வந்தோன்னு நான் வேலை பார்க்குறத பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் ஒரு கேப்பில் என்னை கூப்பிட்டு எப்போ ஷெட்யூல் முடியுதுனாரு. சார் இந்த மாதிரி 23ஆம் தேதியோட முடியுது சார் அப்படின்னா, நீங்கள் சென்னை வந்தோன்னே ஆஃபீஸில் வந்து என்னை பாருங்கள் அப்படின்னாரு. அப்போயே எனக்கு லேசாக புரிஞ்சு போச்சு சார், ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு. அப்புறம் வந்தோடனே குகன் சாரை தான் போய் பார்த்தேன் ரூமில். வாங்க அப்பாட்ட பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனோன்னே, அப்புறம் அவர் ரூமுக்கு போனோடனே அங்கே வச்சு சரவண சார் தான் சொன்னார், அடுத்தது கம்பெனி படம் வந்து நீங்கள் தான் பண்ணிக்கணும்னு. என்னால் நம்பவே முடியல சார். ஒரு நிமிஷம் அப்படியே வெளவெழுத்து போச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய நிறுவனம் சார். நான் எங்கெங்கேயோ கதை சொல்லிவிட்டு அலைஞ்சிட்ருக்கிறேன் சார். இந்த கம்பெனியில் வாய்ப்பு கிடச்சிடாதா, அந்த கம்பெனியில் வாய்ப்பு கிடச்சிடாதான்னு பயங்கரமான முயற்சியில் இருக்கேன். ஆனால் இவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்கிறாங்க, அடுத்த படம் ஏவிஎம் படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னோடனே
ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு, என்னடா இது. ஏன்னா நான் எங்கள் அப்பாலாம் வந்து ஏவிஎம் எடுத்த படத்தை வந்து இப்போ ரசித்து பார்த்த ஒரு கம்பெனி அது. நான் ஊர்லேருந்து கிளம்பும் போது கூட நினச்சிருக்க மாட்டேன்ல சார் ஏவிஎம்மில் நம்ம படம் பண்ணுவோம். எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு வந்து அமைஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போ அவர் என்ன சொன்னார்னா வந்து ஃபஸ்ட்டு படங்கிறது, நான் என்கிட்ட ஒரு 2 கதை கேட்டேன் சார். நான் கதை சொன்னேன். அவர் சொன்னார், நம்ம ஏவிஎம்முக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்குறோம், உங்கள் கதையெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, வேணால் ஒன்று பண்ணுவோம், நம்ம ரீமேக் ஏதாவது வந்து பண்ணிடலாம், வாங்கி கதையை வாங்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரீமேக்குக்கான சில கதைகள்லாம் பார்த்தோம் சார். ஒரு 10-20 படங்கள் வந்து எடுத்து நான் காமிச்சேன், அவருக்கு சிலது காமிச்சு அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவருக்கும் சிலது செட் ஆகலை, எனக்கும் செட் ஆகலை. அப்புறம் தான் ஹீரோ வந்து ஷாம்னு டிசைட் பண்ணோம். ஷாம் டிசைட் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஷாம் தான் சொன்னார், நான் வந்து ஒரு கதை கேட்டு வச்சுருக்கிறேன் கேளுங்க அப்படின்னாரு. அப்படி ஒரு ரைட்டர் ராஜ்மதின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஒரு கதை சொன்னார். அந்த கதை நல்லா தான் இருந்தது, கமர்ஷியலாக இருந்தது. ஆனால் சரவணன் சாருக்கு பிடிக்கல. அப்புறம் அவர் சொன்னார், ஃபேமிலி ஓரியன்டாக ஏதாவது இருந்தால் பண்ணலாம் அப்படின்னாரு. திருப்பி அந்த ராஜ்மதியே ஒரு கதை சொன்னார். அந்த கதை தான் அன்பே அன்பு. அந்த கதை பிடிச்சி தான் அப்புறம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சி, சரி இதை படமாக பண்ணிடலான்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான் சார் அந்த வாய்ப்பு. என்னென்னா சார், அவர்கிட்டயே நிறைய விஷயம் கற்றுக்கணும் சார். சரவணன் சார்ட்டையும் என்னென்னா சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சார். ஃபஸ்ட்டு டே வந்து நான் வந்து ஈரோட்டில் வந்து ஷூட்டிங் சார், ஒரு பழையப்பட்டிங்கிற ஒரு ஊரில் வந்து ஷூட்டிங் பண்ணேன் நான். அப்போ வந்து சொன்ன அவர்கிட்ட, சார் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் வந்து கேமரா மட்டும் ஆன் பண்ணி வச்சுருங்க சார், உங்கள் ஆசீர்வாதம் வேணும் சார் அப்படின்னா. அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நீங்கள் நல்லா எடுப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார் சார். எனக்கே பெரிய ஆச்சரியம் சார், ஏன்னா இவர் இவ்வளோ தூரம் நம்மளை நம்புகிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் டபுள் பாசிட்டிவ் பார்க்குற வரைக்கும் என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல சார். ஆனால் நான் முதல் நாள் நான் ஃபஸ்ட்டு டே நான் என்ன பண்ணேன்னா, நான் இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் வாய்ப்பு கிடச்சிருக்கு, எதுவுமே நம்ம சொதப்பிடக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்து எல்லாருமே, ஏன்னா அவங்கள சுற்றி அவங்க ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க, எப்படி நம்மளை கூர்மையாக பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டு டே பக்காவாக பிளான் பண்ணி ஒரு 8 சீன் எடுத்துட்டேன். அப்பா 9 to 9ல் எடுத்தவொடனே நைட்டு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு அவர் சரவணன் சார். என்ன சார் எப்படி சார் போச்சு ஷூட்டிங்லான்னு கேட்டார். நல்லா போச்சு சார் அப்படின்னா. 8 சீன் எடுத்தீங்களாமே அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா. இல்லை அவ்வளோலாம் எடுக்காதீங்க, நம்ம சீரியலில் கூட 8 சீன் எடுக்கிறது இல்லை, கொஞ்சம் நிதானமாக எடுங்கன்னாரு. அப்போ எனக்கு நிம்மதி வந்தது. அதாவது இப்போ டைரக்டர் சொதப்புறாராமே அப்படிங்கிற ரிப்போர்ட்டு போகிறதுக்கும் 8 சீன் எடுத்துட்டாராமே அப்படிங்கிற ரிப்போர்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார். அது வந்து சொன்னார். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே நிதானமாக ட்ராவல் பண்ணேன். அப்புறம் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு வந்து சொன்னார் சார், குட் ஜாப் அப்படின்னாரு. அந்த ரைட்டர் என்ன ஃபீல்டில் சொன்னாரோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னார், வந்து மணிபாரதி வந்து ஏவிஎம்க்கு கிடச்ச இன்னொரு எஸ்பி முத்துராமன் அப்படின்னு எனக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தாரு. ஆமாம், படம் என்ன எதிர்பார்த்ததை விட நம்ம கொஞ்சம் நல்லா போயிருந்துருக்கலாம், போயிருந்தால் நமக்கு கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி ஃபோக்கஸ் கிடச்சிருக்கும். ரிசல்ட்டு கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி அமையலை. பட் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னென்ன சார், அது கொஞ்சம் அந்த ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தது சார். அந்த நேரத்தில் கொஞ்சம் வேறு மாதிரியான படங்கள் வந்து ஓடிட்டு இருந்தது. ஸோ அதனால ஜனங்களுக்கு இது பிடிக்காமல் போயிருக்குமோ அப்படின்றது தான் நான் மனசில் நினச்சது. மற்றபடி படமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதில் விவேக்கோட காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இன்றைக்கும் டிவியில் போட்டால் எல்லாம் பயங்கரமாக ரசிக்கிறாங்க. அது காலகட்டங்கள் ஒரு தப்பாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. இன்னொன்று சரவணன் சார்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சார், நான் எப்போ ஒரு ரூமுக்குள்ளே போனாலும் சார் என்னை வந்து ஏந்திரிச்சு நின்று தான் ரிசீவ் பண்ணுவார். எல்லாரையும் வந்து ரிசீவ் பண்ணி உட்காருங்க அப்படிம்பாரு. நான் ஒரு தடவை கேட்டேன் நான் அவர்கிட்ட, சார் நான் ஒரு புது டைரக்டர் தான் சார், எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் நீங்கள் ஏந்திரிச்சு நின்று ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த பழக்கம் வந்து நான் கலைஞர்கிட்ட கற்றுக்கிட்டது அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை நான் கலைஞருக்கு வந்து ஜூனியர் தான் நான், ஆனால் நான் எப்போ ஒரு ரூமுக்குள்ளே போனாலும் அவர் ஏந்திரிச்சு நின்று ரிசீவ் பண்ணி உட்காருங்க சரவணன்னு சொல்லிட்டு நான் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் உட்காருவார், அங்கேருந்து வந்த பழக்கங்க இது அப்படிம்பாரு. ஸோ அப்படி ஒரு விஷயத்த இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் சார் பெரியவங்கள்ட்ட இருந்து. அது வந்து நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் நான். எந்த காலகட்டத்தில் லிங்குசாமி, வசந்தபாலன், பிருந்தா சாரதியோட நீங்கள் ஒரே ரூமில் இருந்தீங்க? அதான் சார் அந்த வள்ளி படம்லாம் ஒர்க் பண்ண பாருங்கள். வள்ளி அந்த டைம் தான் சார். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிருந்தா சாரதி தான் சென்னைக்கு வந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அப்போ பிருந்தா சாரதி ஊரில் இருந்தார். எல்லாமே ஒரே ஊர் தான், கும்பகோணம் தான். இப்போ பிருந்தா சாரதி மட்டும் எனக்கு அடிக்கடி லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பார். அப்புறம் வந்து நானும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வரணுங்க, சென்னைக்கு வரணும்னு லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பார். அப்புறம் ஒரு நாள் சொன்னேன், நான் வர்றதுனா ஒரு நாள் கிளம்பி வந்துடுங்க அப்படின்னா. அப்புறம் அதே மாதிரி ஒரு நாள் வந்து திடீர்னு காலையில் நின்னார். அப்புறம் அவரையும் நாங்கள் இருக்கிற ரூமில் சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் அவரும் தனியாக வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தார். அப்போ பிருந்தா சாரதியை பார்க்குறதுக்கு லிங்குசாமி வருவார். அப்போ தான் எனக்கும் பழக்கம். அப்போ லிங்குசாமி என்னென்னா வந்து அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து இதில் ரெட் ஹில்ஸில் இருந்தாங்க. அங்கே போய் தங்கிக்குவார். அங்கே தங்கிக்கிட்டு அங்கேருந்து எங்களை பார்க்க பஸ்ஸில் வருவார்.
அப்போ இவர் அறிமுகப்படுத்தினார், இது மாதிரி லிங்குசாமிங்க இவரும் சினிமாவுக்கு வாய்ப்பு தர்றதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் முதல்ல சென்னைக்கு வாங்க, அப்புறமா சினிமாவுக்கு வாங்க அப்படின்னு. ஏன்னா ரெட் ஹில்ஸ்லேருந்து டெய்லி வந்துகிட்டு இருப்பார். அதான் இன்றைக்கும் அவர் சொல்லிகிட்டு இருப்பார் லிங்குசாமி, என்னங்க அன்றைக்கி அப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி சார் ஆனந்தம் படம் வந்து ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு நான் சொன்னேன் சார் அவர்கிட்ட, லிங்குசாமி படம் சூப்பராக வந்திருக்குது, அடுத்த படத்துக்கு வர்ற பெட்டியில் எது பெரிய பெட்டியோ அதை வாங்கிக்கோங்க அட்வான்ஸாக அப்படின்னு சொன்னேன் நான். அப்பயே படத்தை பார்த்துட்டு சொன்னேன். அதை இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து சொல்லுவார், எப்படிங்க அப்படி ஒரு கணிச்சிங்க அப்படின்னு. அது மாதிரி நான் நிறைய படங்களோட இது ரிசல்ட்டை வந்து ரொம்ப சொல்லுவேன் சார், இது தேரும் தேராது, நிறைய பேருக்கும் பிடிக்கும், நான் கரெக்டாக சொல்லுவேன் நான். அதுமாதிரி விக்ரமன் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவே உனக்கு படம் வந்து பார்த்துட்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு சார். ரிலீஸ் ஆகிட்டு அவருக்கு என்னென்னா அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் உடன்பாடு இல்லை அவருக்கு, அதனால் கொஞ்சம் டவுட்டோடு தான் இருந்திருக்கிறாரு. நான் போய் படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சி போச்சு. அந்த கிளைமேக்ஸ் தான் அதில் படத்தில் ஹைலைட். அதான் உயிர். நான் வந்து என்ன செஞ்சேன்னா ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டு நேராக விக்ரமன் சார் வீட்டுக்கு அசோக் நகர்லேருந்து தான் அவர் வீட்டுக்கு போயிட்டேன். போய் இது மாதிரி வசந்த் சாரோட அசிஸ்டண்ட்டு, எனக்கு அப்போ ஒரு பழக்கமும் கிடையாது, நேரடியாக ஒரு ஸ்லிப்பில் எழுதி வாட்ச்மேன்ட்டை கொடுத்து விட்டேன். மேலே போய் கொடுத்தோன்னா அவர் வர சொல்லுங்கள் அப்படின்னு. நேராக மேலே போகிறேன், டிவியில் வந்து இது கிரிக்கெட் ஏதோ ஓடிட்டுருக்கு, பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு. என்னன்னு கேட்டார், சார் படம் பார்த்தேன் சார், ஃபஸ்ட்டு போய் மாலையை போட்டேன். என்னங்கன்னாரு, சார் படம் பார்த்தேன் சார், சூப்பராக இருக்குது சார். நான் என்ன நிஜமாக சொல்கிறீங்க அப்படின்னாரு. சார் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது சார் படம் அப்படின்னா. கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னாரு. கிளைமேக்ஸ் தான் சார் படத்துக்கே ஹைலைட்டு அப்படின்னோடனே அவருக்கே அப்போ தான் சார் நம்பிக்கை வந்தது அந்த படம் ஓடும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி டவுட்லேயே தான் இருந்திருக்கிறார். அதுமாதிரி சில படங்களோட ரிசல்ட்டை வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லுவேன், இது தேரும் இது தேராது. லிங்குசாமிகிட்டே சொல்லிடுவேன் நான், நிறைய படங்கள் அவர் வந்து அவர் வாங்கி ரிலீஸ் பண்ணுற படம்லாம் எங்களை கூப்பிட்டு போவார். நான் கரெக்டாக சொல்லிடுவேன், லிங்குசாமி இது தேரும், இது வாங்காதீங்கன்னு தடுத்து நிறைய படங்களை தடுத்துருக்கேன் நான். சொன்னால் கேட்பார் அவர், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படி மாதிரி அப்புறம் காரணத்தை சொல்லுவேன், கேட்டுவார். அதே மாதிரி சில படத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்கவும் வச்சுருக்கோம். அவர் கொஞ்சம் டவுட்டில் இருக்கிற சில படம் அவர் பிடிக்காமல் இன்ட்ரோலில் கூட எழுந்திரிச்சு போயிடுவார். அப்புறம் செகண்ட் ஹாஃபை பார்த்துட்டு போய் நான் சொல்லுவேன், ஏங்க நீங்கள் மட்டும் வந்துட்டீங்க பாருங்கன்னா, அப்புறம் திருப்பி செகண்ட் ஹாஃபை பார்த்துட்டு படத்தை வாங்கியிருக்கிறாரு. அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் உண்டு. ரூமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவரும் ஷிஃப்ட் ஆகி எங்கள் கூட ரூமுக்கு வந்துட்டார் சார். நான், லிங்குசாமி, பிருந்தா சாரதி, அவர் தம்பி போஸு, நாங்கள் 4 பேர் ஒரு ரூமு. வசந்தபாலன் ஆக்சுவலாக பக்கத்து ரூமு சார், பக்கத்து ரூமில் தான் இருந்தோம். இங்கே சாலிகிராமத்தில் சாரதாம்பாள் தெருவில் தான் இருந்தோம், எல்லாமே ஒரே ரூமில் இருந்தோம். அந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வாடகைன்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா தான் சார். ஆளுக்கு 100 ரூபா போட்டு வாடகை கொடுப்போம். அதே சில மாதம் எங்களால் கொடுக்க முடியாது. ஹவுஸ் ஓனர் வந்து கண்ணா அப்படின்னான்னு கத்திட்டு போவார். நாங்கள் 5 நாள் என்ன செய்யணும்னா 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வாடகை கொடுக்க முடியலன்னா ரூமை போட்டிட்டு வெளியில் தங்கிடுவோம். அவர் வந்து பக்கத்து ரூமில் வந்து திட்டிட்டு போவார், வரட்டும் அவனுங்களாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் காசு சேர்ந்தோன்னு ஒவ்வொருத்தராக ஒரு ரூமுக்கு வந்து போட்டு வாடகையை கொடுப்போம். அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள் தான் சார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ அந்த தெருவில் முனையில் ஒரு கடை இருக்கும், அங்கே தான் போய் கடனுக்கு அரிசி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றது. லிங்குசாமி ரொம்ப நல்லா சமைப்பார். அந்த தக்காளி தொக்குன்னு ஒன்று வைப்பார் சார் அவர். மண்ணெண்ணெய் ஸ்டவ் தான் சார், மண்ணெண்ணெய் ஊற்றி அடித்து இது பண்ணி அரிசி இது பண்ணி அந்த தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக செய்வார் அவர் தான் செஞ்சு எங்களுக்கு சாப்பாடு போடுவார். அப்போ தான் லிங்குசாமிகிட்ட சொல்லுவாங்க, அன்றைக்கி நீங்கள் தான் சாப்பாடு போட்டீங்க, இன்றைக்கி நீங்கள் தான் போடுறீங்க அப்படின்பா. லிங்குசாமியுடைய 5ஆம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறல. ஆமாம், அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க சார்? ஆக்சுவலாக எனக்கு நான் அதில் வந்து எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார், அதாவது படத்தில் வந்து இன்ட்ரோல் பிளாக்கில் வந்து வில்லன் யாருன்னு தெரிஞ்சிருது சார். அப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து நமக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த வில்லனை வந்து ஹீரோ எப்படி பழி வாங்க போகிறாரு. ரிசல்ட்டு தெரிஞ்சிருச்சு நமக்கு, வில்லன் இவன் தானே, அடுத்தது ஹீரோ என்ன பண்ண போகிறான், அவனை போய் பழி வாங்க போகிறான், அவ்வளோதான். ஆனால் அங்கே இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா எப்படி பழி வாங்க போகிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இவங்க எடுத்திருந்த விதம் வந்து அது இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை சார். அதை நான் லிங்குசாமிகிட்ட சொன்னேன் பர்சனலாக. இந்த கதையில் வந்து முடிவு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த முடிவை நோக்கி போகிற விஷயம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். அது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணலை அப்படின்னா ஏங்க அது இப்படின்னு அவர் சைடு ஆர்கியூமெண்ட் பண்ணார். ஆனால் அது எடுத்து முடித்ததுக்கப்புறம் என்ன சார் பண்ண முடியும்? ஸோ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. என் சைட்லேருந்து சொன்ன கருத்து வந்து இதுதான். பட் அது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ரிசல்ட் இல்லை அந்த படம். இன்ட்ரோல் வரைக்கும் அது ஒரு நல்ல படம் சார். செகண்ட் ஹாஃப் இந்த விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணியிருந்தாருன்னா ஒன்றும் இல்லை சார். அந்த வில்லனை ரீச் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி அதில் ஹீரோ எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக போய் ரீச் பண்ணான்னு ஒன்று இருக்கும்ல, அதை வச்சுருந்தாங்கன்னா அந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கிறது வாய்ப்பு இருந்திருக்கும். அவருடைய கதை விவாதத்தெல்லாம் நீங்கள் பங்கேற்றுருந்தா சார்? இவர் ஹரியோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹரி படமே கூட வந்து தாமிரபரணிலேருந்து சாமி 2 வரைக்கும் கூட இருந்திருக்கேன் சார். எல்லா படத்துலையுமே இருந்திருக்கேன் நான். லிங்குசாமியோட எல்லா படத்துலையுமே வந்து கூட்டு இது பண்ணுவார், டிஸ்கஷன் பண்ணுவார்.
எல்லா படங்களுமே பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஆனந்தத்தில் ஆரம்பித்து இப்போ கடைசியாக வரைக்கும் இப்போ பண்ணுற வரைக்கும் சண்டைக்கோழி 2 வரைக்குமே கூட இருந்துட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி வரைக்குமே அவங்களோட இருந்துட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு அவருக்குமான நட்பை சொல்லுங்கள். நட்புங்கிறது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது சார். லிங்குசாமி நான் பார்த்த வரைக்கும் சார் மாறவே இல்லை சார். அவர் அன்னைக்கு நம்ம பார்த்தப்ப எப்படி ஒரு மனுஷனாக இருந்தாரோ இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அவர் அதாவது என்னன்னா அந்த வெற்றி வந்து அவர் மாற்றவே இல்லை. அந்த என்றைக்குமே அந்த எளிமையான ஒரு மனிதர் சார். அவருடைய நண்பர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அதேமாதிரி யாருக்கு கஷ்டம்னாலும் சார் அவர் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லவே மாட்டார் சார். அவர்கிட்ட இல்லைன்னா தான் இல்லைன்னு சொல்லுவார் ஒழிய அவர்கிட்ட என்னென்னா வேற ஒருத்தருடைய பணம் இல்லை ஒரு ஃபைனான்ஸ் காசு இருக்குன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவார் சார். ஒரு செகண்ட் யோசிக்கவே மாட்டார். உடனே கூப்பிட்டு ஆஃபீஸில் கீழே கேஷியரை கூப்பிட்டு அவருக்கு கொடுங்க அப்படின்ட்டுவார். அந்த மாதிரி எனக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காரு சார். என்னுடைய கஷ்டமான பீரியடெல்லாம் வந்து நான் இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கிறேன் அப்படின்னா லிங்குசாமியோட உதவி அதில் பெரிய அளவில் இருக்குது. அதே மாதிரி வந்து உதவின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா கூட சொல்லலாம் சார். நம்ம நடிகர் சூர்யா கூட பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயோ போயிட்டார். ஆனால் இத்தனை வருஷம் ட்ராவலிங்னு ஒன்று இருக்குல்ல சார். அந்த ட்ராவலிங்கில் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் வந்து சந்திக்கிறது பேசுகிறது எங்கே பார்த்தாலுமே வந்து என் ஒய்ஃபெல்லாம் விசாரிப்பார் அவர். ஏன்னா அந்த நேருக்கு நேர் முடித்தோன்னு தான் நான் வந்து மேரேஜ் பண்ணேன். நான் மேரேஜ் பண்ணோன்னே அவங்க வீட்டில் கூப்பிட்டு எனக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு விருந்து கொடுத்தாங்க. கொடுத்து என் ஒய்ஃபுக்கு புடவை எனக்கு ட்ரெஸ் எல்லாம் அவங்க அம்மா வச்சு கொடுத்தாங்க. அதனால் அவர் எப்போ எங்கே பார்த்தாலுமே வந்து ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, பசங்க எப்படி இருக்கிறாங்க, ஃபேமிலியை வந்து விசாரிப்பார். அது இன்றைக்கி வரைக்கும் தவறாமல் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் தொடர்புங்கிறது இல்லை. ஏன்னா முதலையெல்லாம் வந்து என்னென்னா வந்து நேரடி தொடர்பு இருக்கும். இப்போ மேனேஜர்ஸ் எல்லாம் வந்துட்டதுனால நேரடி தொடர்புங்கிறது எங்கேயாவது பார்த்தா தான் உண்டு. அப்போது இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சார் என் பையன் வந்து இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கிறான். ஒரு லாஸ்ட் இயர் என்னால் பணம் கட்ட முடியல. எவரி இயர் வந்து 1 lakh கட்டணும் காலேஜில். லாஸ்ட் இயர் வந்து என்னால் கட்ட முடியல. நானும் எங்கெங்கேயோ இப்போ கடன் கேட்டு பார்க்குறேன். வேலை வேறு இல்லை எனக்கு. அதனால் பணம் புரட்ட முடியல என்னால். அப்படியே யோசிச்சு பார்க்குறேன் யார்கிட்ட கேட்கலாம். லிங்குசாமியும் கொஞ்சம் டவுன் பீரியடில் இருக்கிறார். அவர்கிட்ட இருந்தால் கொடுத்துருவார். அதனால் அவர் எஜுகேஷனில் யோசிக்க மாட்டார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணலாம் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கும்போது எதுக்கும் சூர்யாட்ட கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் அது மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. சரி கேட்டுடுவோம், யோசிக்க வேண்டாம் கேட்டுடுவோம். ஏன்னா நான் அவர்கிட்ட எந்த உதவியுமே கேட்டதில்லை சார். சரின்னு சொல்லிட்டு அவர் நம்பரை பிடிச்சி, ஏன்னா இவங்க மேனேஜர்கள் மூலமாக போனால் நடக்காதுன்னு சொல்லிவிட்டு அவரோட பர்சனல் நம்பரை பிடிச்சி ஒரு மெசேஜ் மட்டும் போட்டேன். இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் 3 வருஷம் கட்டிட்டேன், இந்த வருஷம் கட்ட முடியல, லாஸ்ட் இயரு ரொம்ப வேலையும் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு போட்டு ஒரு மெசேஜ் போட்டோன்னே ஒரு 5 மினிட்ஸு கூட ஆகலை சார். அவரோட இவர் இருக்கார்ல சார், இந்த ராஜசேகர், அவர் ஃபோன் அடித்தார். ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி சார் மேட்ரு சொன்னார் சார், நீங்கள் அந்த காலேஜ் டீட்டெயிலாம் எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். காலேஜில் வாங்கி டீட்டெயில் அனுப்பிச்சோன்னே ஒரு 2 நாள் கழித்து சூர்யா ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு லேடி, டிடி ரெடியாக இருக்குது சார், வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க சார். அப்போ அவர் பாம்பேயில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, வேறு ஏதோ ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். அவ்வளோ பிஸிலையும் நம்மளை மறக்காமல் நமக்கு அந்த உதவி பண்ணது இருக்குல்ல சார். அவர் நினச்சிருந்தா அகரம் ஃபவுண்டேஷனில் போய் பாருங்கன்னு கூட சொல்லிட்டு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் அதை பர்சனலாக கேர் எடுத்து பண்ணது இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சார். எனக்கு போனேன், கரெக்டாக வந்து செக்கு டிடி ரெடியாக இருந்தது, வாங்கிட்டு போய் கட்டிட்டு அவருக்கு மெசேஜ் போட்டேன். இந்த மாதிரி பணம் ரிசீவ் பண்ணிட்டேன், காலேஜில் கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆல் த பெஸ்ட்டுன்னு போட்டுட்டு அப்புறம் ஒரு வரி போட்டிருந்தார், யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. அது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, பரவாயில்ல இத்தனை வருஷம் கழித்து நம்ம எப்போ அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு உதவி பண்ணதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அதை திருப்பி செய்கிறாரு அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி நான் பேட்ரி படம் பண்ணும்போது அதோட ஆடியோ ரிலீஸுக்கு அவரை கூப்பிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன் சார். இந்த மேனேஜர்கள் மூலமாக அவரை ரீச் பண்ணவே முடியல என்னால். அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு, இல்லை அவர் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார், நம்மளை அவாய்ட் பண்ண தான் பார்க்குறாங்களே ஒழிய கிட்டக்க நெருங்கவே விடலை. வேறு எப்படி ரீச் பண்ணுறதுன்னு யோசித்தேன். அப்போ பார்த்தேன், அவர் பாலா படத்துக்கு கன்னியாகுமரியில் ஷூட்டிங்கில் இருந்தார். பார்த்தேன், நேராக கிளம்பி கன்னியாகுமரி போயிட்டேன், யார்கிட்டையுமே கேட்கல. எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னை தடுக்க முடியாதுல்ல, போய் நேரடியாக மீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன் சார். போனேன், அங்கே கேரவனில் இருந்தார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை கேரவனில் இருந்தார். அப்போ அவரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் கீழே நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி சாரை பார்க்கணுன்னா, இந்த மாதிரி சென்னையிலேருந்து வந்திருக்கேங்க, அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்னு கேட்டார். அப்பாயின்மெண்ட்லாம் இல்லைங்கண்ணா. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எப்படி சார் பார்ப்பார் அப்படின்னு கேட்டார்.
நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், மணிபாரதின்னு வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அவர் என்னை உள்ளே கூப்பிட்டு பேசுனா நான் இப்போ வந்து பார்க்குறேன், இல்லை பார்க்க முடியாதுன்னு சொன்னால் நான் திரும்பி போயிடுறேங்க அப்படின்னேன். இவர் போய் சொன்னார் சார். சொன்னோன்னு அவரே கீழே இறங்கி வந்துட்டார், வெளியில் வந்துட்டார் சார். வந்துட்டு என்னங்க அப்படின்னாரு. ஸோ ஒரு பர்சனலாக அவங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும், உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போய் அப்புறம் மேட்ரை சொன்னேன். சார் ஆடியோ ரிலீஸ் பண்ணணும் சார், நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னேன். பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த டைமில் அவர் அமெரிக்கா போயிட்டார், பண்ண முடியல அவரால். அப்புறம் நான் மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேங்க சாரி அப்படின்னு சொல்லி பதில் மட்டும் அனுப்பிச்சார். அந்த மாதிரி ஒரு இது இருந்துட்டு தான் சார் இருக்குது. ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். உண்மைதான். நீங்கள் திரைப்படங்களும் பண்ணியிருக்கீங்க, தொலைக்காட்சி தொடர்லையும் இயக்கியிருக்கீங்க. ஆமாம் சார். என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க சார் வித்தியாசங்கிறது என்னென்னா சார், டைமிங் தான் சார். இப்போ நம்ம சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 9 to 6 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 சீன் தான் எடுப்போம். 9 to 1 ஒரு சீன் எடுப்போம், 2 to 6 வந்து ஒரு சீன் எடுப்போம். திருப்பி ஈவினிங் 6 to 9 எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அதில் ஒரு சீன் ஏதாவது நைட் அபெட் சீன் வந்து எடுப்போம். ஆனால் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 சீனு 13 சீன் எடுப்பாங்க சார். அதாவது சார் ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண முடியாது சார். காலையில் போய் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட்டு 9 மணி வரைக்கும் ஒரு வினாடியை கூட வேஸ்ட் பண்ணாமல் வேலை பார்க்கணும். அப்படி அதாவது ரெண்டாவது வந்து நம்ம வந்து இங்கே வந்து 9 to 1 வந்து ஒரு சீன் எடுக்கிறோம்னா அந்த சீனோட ஃபுட்டேஜ் இப்போ லென்த்து பார்த்தீங்கன்னா வந்து 3 பக்கம் 4 பக்கம் தான் இருக்கும் பேப்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் வந்து மினிமம் 8 பக்கம் சார், மேக்ஸிமம் 25 பக்கம் இருக்கும். 8லேருந்து 25 பக்கம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எடுக்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு தடுமாறிட்டேன் நான். சினிமாலேருந்து சீரியலுக்கு போனோன்னே அது பிடிபடலை. இவ்வளோ பேஜ் இருக்குது, இவ்வளோ டைமிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் நம்ம குவாலிட்டியும் கொடுக்கணும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறமா தான் அதோட உள்ள சூட்சமத்தை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 4-5 சீரியல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சன் டிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவை, அனுபல்லவி, வெள்ளை தாமரை 3 சீரியல் பண்ணேன். அப்புறம் ஜெயா டிவியில் வந்து ரங்கவிலாசன்னு ஒரு சீரியல் பண்ணேன் சார். அப்புறம் ஜீ தமிழில் வந்து லக்ஷ்மி வந்தாச்சு, சுரேஷ் கிருஷ்ணா ப்ரொடக்ஷனில் பண்ணேன். இப்போ வந்து சரிகமா அன்பேவா நைட்டு 10:30க்கு வந்துட்டு உங்கள் டைட்டில். ஆமாம், அது பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கும் எஸ்ஜே சூர்யா உங்களோட தொடர்பில் இருக்காரா? எஸ்ஜே சூர்யா வந்து அடிக்கடி தான் சார். எஸ்ஜே சூர்யா எப்படின்னா சார், சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட ஃபோனில் பேசுவோம் சார். பிஸியாக இருந்தால் கூட வந்து ஒரு நான் கொஞ்சம் அப்புறமா கூப்பிடட்டுமா அப்படின்னு கட் பண்ணிடுவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிடுவார். கூப்பிட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம்னு கேட்பார். விஷயத்தை தான் கேட்பார் அவர். மேட்ரை கேட்டுட்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவார். ஆனால் நடுவில் ஒரு நாள் என்னாச்சுன்னா நான் அவரை பற்றி ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன் சார். இந்த ஒரு சட்டை ஒரு பேண்ட் சட்டையோட ஷூட்டிங்க்கு வந்தார் அப்படின்னு சொல்லி அதை எழுதியிருந்தேன். அதை யாரோ அவருக்கு படித்து காமிச்சிருப்பாங்க போல இருக்குது. அப்புறம் அவராக ஒரு நாள் நைட்டு கூப்பிட்டார். எனக்கு கூப்பிட்டு என்ன மணிபாரதி ஏதோ எழுதியிருக்கீங்க போல இருக்குது ஃபேஸ்புக்கில் என்னாரு. ஆமாங்க உண்மையாக தானே எழுதியிருக்கானு. இல்லை ரொம்ப நல்லா இருந்தது படித்தேன் அப்படின்ட்டு அன்றைக்கி ரொம்ப நேரம் பழசெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார் என் கூட. அதுக்கப்புறம் என்னென்னா ஃபோனில் எப்போ பேசினாலும் எடுத்து பேசிடுவார் சார், அவாய்ட் பண்ணவே மாட்டார். என் நம்பர் வச்சுருக்கிறாரு. என்னங்க விஷயம் டக்குன்னு கேட்டுவார். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் என்னங்க விஷயம் பாரு, இல்லை நான் 1 மணி நேரம் கழித்து கூப்பிடட்டுமா பாரு. அப்புறம் 1 மணி நேரம் கழித்து கூப்பிடுவார். என் கூட பேசிடுவார். நான் சில சமயம் ஃப்ரெண்ட்லியாக கூட பேசுவேன் நான். அப்புறம் சினிமாவை பற்றி சில விஷயங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன ஏது அதெல்லாம் கேட்பார். அப்புறம் கடைசியாக அதேமாதிரி வந்து பேட்ரி வந்து எனக்கு வந்து நான் ஆடியோ ரிலீஸுக்கு கேட்டேன். இதில் அவரோட ட்விட் பண்ணுறதுக்காக கேட்டேன். அது பண்ணி கொடுத்தாரு. அதுவும் அதேமாதிரி ஃபோனில் தான் கேட்டேன். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க நேரம். அப்புறம் விளம்பரத்துலலாம் ஒரு இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக அந்த டைமுக்கு சொன்னேன். அதேமாதிரி ட்விட் பண்ணி கொடுத்தாரு. நட்பு இருக்குது சார், இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அவரும் அந்த பழசை மறக்காத ஒருத்தர் தான் சார் அவர். ஒரு நடிகனாக சூர்யாவுடைய எஸ்ஜே சூர்யாவுடைய வளர்ச்சி எப்படி பார்க்க? நான் ரொம்ப பிரமிச்சு பார்க்குறேன் சார். அதாவது இப்போ இந்த படம் ரொம்ப மறந்து போயிட்டேன் சார். நம்ம ஜிகர்தண்டா 2 பார்த்துட்டு ஏன்னா இப்படி இருந்தாலும் இப்படி ஒரு திறமை அப்போயே நம்ம ஆச்சரியம். நம்ம அதான் சொன்னேன், நான் ஷாருக்கான் மாதிரி நடிச்சு காட்டுவார் அப்படின்னு. அன்றைக்கி அதோட வேல்யூ வந்து நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி அவ்வளவு அவரை டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டார் சார். நடிகர் சூர்யாவும் சரி, இவரும் சரி, இந்த சூர்யாவும் சரி, 2 பேருமே எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி தான் சார். 2 பேர்கிட்டையுமே அது உள்ளே இருந்திருக்கு, அந்த பிளட்டில் இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப அழகாக அதை வந்து வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க. 2 பேருமே ஆச்சரியப்படுற ஒரு இடத்துல இருக்காங்க சார். ரொம்ப நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட தேங்க்யூ சார். இருக்குது. தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.